வெற்றி வெற்றி நமது சூப்பர் பாலி வந்து நேவி பிளாக் எல்லா கலர்ஸும் வருது, இறங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்எஸ் லைக்ராவிலையும் நிறைய கலர்ஸ் வருது. அது வந்து இப்போ ரேட் நம்ம குறைக்கிறோம். இந்த பல்க் வாங்குறது இப்போ இந்தியாவிலே வந்து எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு திருப்பூரில் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் நம்ம மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு போகும். இப்போ வட இந்தியா தான் மிதியில் இதெல்லாம் வந்து முன்னிலை நின்றுச்சுது. இப்போ நம்ம வால்ரஸ் இந்தியா கேன் திருப்பூருக்குள்ள வந்த பிறகு இந்தியாவில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் திருப்பூரில் நம்ம ஊரில் தான் விலை கம்மி. ஸோ இதை விட வேலை எங்கேயுமே விலை குறைவாக கிடைக்காது. இதை வாங்கி நம்ம வந்து வட இந்தியாவுக்கு இந்த ரெடிமேட் தயாரித்து அனுப்பலாம். துணியுமே நாங்கள் நிறைய அங்கேருந்து அனுப்பிட்டுருக்குறோம். அப்போ முந்தி என்ன பண்ணுவீங்கன்னா அங்கேருந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா இங்கே கூட இருக்கிறனால நம்ம எல்லாருமே வியாபாரிகள்லாம் அந்த ஊரில் திருப்பூர், அதாவது டெல்லியிலையோ மும்பையிலையோ இருந்தால் திருப்பூருக்கு வாங்கிட்டு வருவோம். அது நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். அப்போ நம்ம வட இந்திய வியாபாரிகளோட நம்ம இந்த ரெடிமேட் ஆடை தயாரிப்பவங்க வந்து போட்டியிட முடியாது. இப்போ அப்படி இல்லை. அங்கே விட விலை கம்மியாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக வந்து அவங்களோட போட்டியிட முடியும். இங்கேருந்து ரெடிமேடில் தயாரித்து கல்கத்தாக்கோ பாம்பேக்கோ நம்ம அனுப்ப முடியுதுங்க. அதனால் இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு முந்தி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் போட்ட வீடியோ அப்படி தான் சொல்லியிருப்பேன். அப்போ நிறைய பேருக்கு புரியாது, இவர் என்ன நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது வந்து அதான் நடக்குது. இப்போ இந்தியாவிலே பாலிஸ்டர் வந்து திருப்பூரில் தான் அதிகமாக கம்மி விலையில் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. மற்ற ஊர்லலாம் இப்படி போனால் ரெடி ஸ்டாக் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டு நிறையா ஸ்டாக் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து சைனாவில் கூட இவ்வளோ ஸ்டாக் வச்சு யாரும் விற்கிறது கிடையாது. ஆர்டருக்கு தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஆர்டரே இல்லை, நம்மளே தயாரித்து கஸ்டமர் வந்தால் உடனே எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக பண்ணுறதுலாம் சைனாவை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நம்மளால் சாத்தியமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மலை மாதிரி அவ்வளோ ஹைட் அடுக்கி வச்சுருப்போம். நீங்களாம் அது பார்க்கலாம். இது 2வது குடம். நம்ம குடம் நிதி நீங்கள் நிறைய வீடியோவில் அதான் போட்டுட்ருப்பேன். இப்போ இது புதுசாக நம்ம இது ஆரம்பிச்சிருக்கனால இப்போ இங்கேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஆட்கள் வந்தாங்கன்னா உடனே எடுத்துகிட்டு போகலாம். கலர் வைஸை பிரித்து வச்சுருக்கோம். और 10 रोल के ऊपर ज़्यादा नहीं रखना. 3 अटी और 4 अटी के ऊपर नहीं रखना. हाँ 4 अटी के ऊपर नहीं रखना. அதனால் அப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை பயன்படுத்தி நம்ம தமிழ்நாடும் முன்னேறட்டும், இந்தியாவும் முன்னேறட்டும், வேலை செய்யலாம். நன்றி, வணக்கம்.